ஸ்லோகன். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். இது காங்கிரஸுக்கு தெரியும். அதனால தான் இவ்வளோ தூரம் ராகுல் காந்தி இந்த நடவடிக்கைகளை எடுத்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால 11th ஹவரில் இதை பண்ணுறதால ஆல்டர்னேட்டிவ் இல்லை. விஜய் வந்து ஒரு நம்பத்தகுந்த ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. விஜய் மேலே காங்கிரஸுக்கு இருக்கக்கூடியது லவ் கூட கிடையாது, இன்ஃபாச்சுவேஷன். ஒரு ஈர்ப்பு அது. இன்ஃபாச்சுவேஷன்றது அன்ஹெல்தி. லவ் இஸ் அ பாசிட்டிவ் டேர்ம். இன்ஃபாச்சுவேஷன் இஸ் அ சம் சார்ட் ஆஃப் ஒரு டெம்பரவரி ஒன். பட் லவ் நோக்கி நகரத்துக்கு தானே சார் ஆரம்ப கட்டம். இன்ஃபாக்சுவலாக வந்து லவ்வாக மாறலாம். அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு டைம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. லவ்வாக இருந்தால் பரவாயில்லைங்க, இது இன்ஃபாச்சுவேஷன். ரெண்டாவது இதை உள்வாங்குற அளவுக்குலாம் ஒன்றும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அளவுக்கு டிவிக்கால ஒன்றும் பொலிட்டிக்கல் பேஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. 11th ஹவரில் இது நீ செய்ய முடியாது. ஸோ மினிமம் டேமேஜோட கூட 2 சீட்டு கொடுத்தாலும் ஒரு ஃபேஸ் சேவர் கிடச்சா கூட காங்கிரஸ் வந்து திமுகவோட போய்டும். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. இப்போ சிதம்பரம் மீட்டிங் முடிஞ்ச மீடியா பின்னாலே ஓடுறான். என்ன நடந்தது நமக்கு தெரியாது. மை ஹன்ச் இஸ் இந்த கூட்டணி தொடரும். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். 2 சீட்டு கொடுத்து கூட இந்த கூட்டணியை தக்க வச்சுப்பாங்க. இல்லை ராஜ்யசபா கூட வேணாம், 25 சீட் 28 சீட்டு கூட போகலாம். அவங்க 30 கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப வந்து காங்கிரஸுக்கு ஈல்டான மாதிரி ஆகிடும்னு பர்செப்ஷனை ஸ்டாலின் கொடுக்க மாட்டார். ஸோ 25லேயே கூட அவங்க முடிக்கிறதுக்கு 25 கொடுத்தா கூட பரவாயில்ல, ஒரு ராஜ்யசபா 25ன்னு கையெழுத்து போட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கூட்டணி உடையாது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். நடுப்புற சில ஹிக்கப்ஸ் வந்தது. அநேகமாக அது கிளியர் ஆகிடுச்சுன்றது தான் இந்த நிமிடம் 1:30 மணிக்கு பேசும்போது என்னுடைய அசஸ்மெண்ட்டாக இருக்குது. இது வந்து கேம் பிளான் கிடையாது. கடந்த 55 வருஷமாக இந்திரா காந்தி 71 செஞ்ச பாவத்தோட தொடர்ச்சி இங்கே நடக்குது. 71 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இதை பேசுகிறவங்க அதை பேசணும். 71 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 40 சீட்டில் 10 சீட்டை வாங்கிட்டு 30 திமுக தார பார்த்துட்டு 234 திமுக கொடுத்துட்டு போனாங்க புண்ணியவதி இந்திரா காந்தி. காங்கிரஸோட அழிவு அன்னைக்கு ஆரம்பிச்சது. எது 4 வருஷத்துக்கு முன்னால் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் எந்த திமுக கிட்ட ஆட்சியை பறி கொடுத்ததோ அந்த திமுகவோட உறவு வைக்குது. உறவு வச்சா கூட பரவாயில்ல. மொத்த அசம்பிளி சீட்டையும் 234 தார பார்த்தாங்க. இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கு அதை நம்புறதே கடினம். ஷாக்கிங்காக இருக்குது. ஆமாம், 234 தார பார்த்தாங்க இந்திரா காந்தி. சோனியா காந்தியை விட பெரிய பாவத்தை பண்ணாங்க அவங்க. பார்லிமெண்ட்டுக்கு 10 சீட்டு வந்தால் போதுன்னு. ஏன்னா வந்து ஓல்டு கார்டு காமராஜ், ராஜாஜி, காமராஜ், நிஜலிங்கப்பாலாம் பண்ணதோட விளைவு எப்படியா தன்னை நிலை நிறுத்தணும். அப்புறம் பிரஜா காங்கிரஸும் ஒரு கட்சி இருந்தான். அவன் 10 சீட்டு ஜெயிச்சிருந்தான். ஜெயிச்ச பிறகு அவனை காங்கிரஸில் மெர்ஜ் பண்ணி காங்கிரஸ் ஆக்கினாங்க அவனை. ஸோ 71 ஏங்க இன்னைக்கு 20 சீட்டு 25 சீட்டுக்கு அல்லாடுதே காங்கிரஸ். சைபர் சீட்டு வாங்கினுச்சுங்க காங்கிரஸ். வேணான்னு கையெழுத்து போட்டவங்க. இன்னைக்கு இந்த தலைமுறையில் எத்தனை பேர் 2 தலைமுறை ஓடி போச்சு யாருக்கு தெரியும் இன்னைக்கு. அப்போ இவ்வளோ தீனிங்க பண்ணிட்டு காங்கிரஸ் முக்து பாரத்தை காங்கிரஸே உருவாக்கிக்கிச்சு. இன்னைக்கு மோடி உருவாக்குறவரோ, காங்கிரஸ் முக்து தமிழ்நாடு ஸ்டாலின் உருவாக்குறவரோ, அவங்களெல்லாம் சொல்றது கூட காங்கிரஸே உருவாக்கிக்கிச்சு. அதை காங்கிரஸே உருவாக்கிக்கிச்சு. அதோட தொடர்ச்சி இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிது. நீங்கள் எப்போதுமே வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது தான் 100% நடக்க போகுதுங்கிறது நானுமே நம்புகிறேன். பட் ஒரு சின்ன விண்டோ கொடுப்பீங்க, எப்போ வேணா என்ன வேணா மாறலாம் அப்படின்னு.